காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. கிருபையால் விசுவாசத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டவர்களே, உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைக்கான தலைப்பு ஒரு விசை நினைத்தருளும். பரிசுத்த திருமறையின் ஆதார வசனம் நியாயாதிபதிகள் 16:28. ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். Judges chapter 16 verse 28. Oh God, please strengthen me just once more. இன்றைய திருமறையின் தியான பகுதி நியாயாதிபதிகள் அதிகாரம் 16 வசனங்கள் 21 முதல் 31 வரையிலும் படிக்க கேளுங்கள். பெலிஸ்தர் சிம்சோனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். ஜனங்கள் அவனை கண்டவுடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். இப்படி அவர்கள் மன மகிழ்ச்சியா இருக்கும் போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையில் இருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். சிம்சோன் தனக்கு கையிலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளை ஆண்டானோடே வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாகிய ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக்கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில்
அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். ஒரு விசை நினைத்தருளும். கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையானவர்களே, தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்கிறதற்கு சாட்சி சாம்சன். சிம்சோனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அந்த சிறிய வேண்டுதலை அவன் செய்த போது தேவன் கைவிடவில்லை. பாருங்கள், ஒரு விசை இறைவன் நம்மை நினைத்தால் 1000 மாற்றங்கள் நம்மில் நிச்சயமாக மலரும். அருமையானவர்களே, நீதிபதி ஒருவர் மாறு வேடத்தில் குற்றவாளிகள் இருந்த ஒரு கப்பலில் பயணமாகிக் கொண்டிருந்தார். அப்பொழுது குற்றவாளிகளோடு பேசி எதற்காக அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது என்று கேட்டறிந்தார். குற்றவாளிகள் நீதிபதி தவறான தீர்ப்பு வழங்கிவிட்டார் என்றும் சாட்சிகள் பொய்யாக சான்று பகிர்ந்து விட்டனர் என்றும் தவறுகளை பிறர் மீது சுமத்தி தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். நீதிபதிக்கு இது அதிக வியப்பை கொடுத்தது. ஆனால் ஒரே ஒரு குற்றவாளி மட்டும் உண்மையோடு தனது குற்றத்தை ஏற்றுக்கொண்டான். அவரது நேர்மை நீதிபதியை தொட்டது. ஓர் விசை அவனை நினைத்தருளினார். குற்றமற்றவர்களோடு இந்த குற்றவாளி இருப்பது சரியல்லவே என்று சொல்லி அவனை அந்த கூட்டத்திலிருந்து பிரித்தெடுத்தார். பிறகு மீண்டும் ஒரு விசை விசாரித்து அவனது நேர்மையின் பொருட்டு அவனை அந்த நீதிபதி விடுவித்தார். அருமையானவர்களே, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? நான் செய்வது சரி, நான் செய்வதுதான் நியாயம் என்று சொல்லி மார்த்தட்டி கொண்டிருக்கிறோமா? அல்லது நாம் செய்த குற்றத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய மனசாட்சிக்கு விரோதமாக நாம் செய்த காரியங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று வேண்டிக் கொள்கிறோமா? இந்த வேத பகுதியிலே இஸ்ரவேலின் நியாயாதிபதியாக இருந்தவன் சிம்சோன். நசரேயன் என்ற பொருத்தனைக்கு உட்படுத்தப்பட்டவன். இஸ்ரவேல் மக்களை மீட்டெடுக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பலசாலியாகிய இவன் சிங்கத்தின் வாயை கிழித்தவன். கழுதையின் தாடை எலும்பினால் பெலிஸ்தியரை கொன்று குவித்தவன். இறைவனுடைய திட்டத்திற்கு மாறாய் தன்னுடைய பலன் தன் தலைமயிரில் இருக்கிறது என்ற ரகசியத்தை காக்க வேண்டிய அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினான். அந்த பெண்ணோடு தலைமயிர் வெட்டப்பட்டது. பலன் இழந்தான், கண்கள் பிடுங்கப்பட்டது, கலங்கி நின்றான். இப்பொழுது இறைவனை நினைக்கின்றான், தன்னுடைய தவறை உணர்கின்றான். ஒரு விசை நினைத்தருளும் என்றான். இழந்த பலனை திரும்பவும் பெற்றான். இறை மக்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வை குறித்த ஆண்டவருடைய நோக்கத்தை விட்டு திரும்பி தவறான வாழ்வினால் ஒருவேளை சிம்சோனை போல இறைவனுடைய பலனை இழந்து, செல்வத்தை இழந்து, பணிகளை இழந்து, தொழிலை இழந்து, உறவுகளை இழந்து தடுமாறி நிற்கின்ற வேளைகளாக நீங்கள் இருக்கின்றீர்களா? சற்று உங்களை குறித்து ஆராய்ந்து பாருங்கள். இறைவனே, ஒரு விசை நினைத்தருளும் என்று சொல்லி அவரோடு வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவரே, சிம்சோன் செய்தது எல்லாம் அப்படிதான். தன்னுடைய தவறை உணர்ந்தான், ஆண்டவரோடு வேண்டிக் கொள்கிறான். நியாயாதிபதிகள் 16:28 சொல்லுகிறது, அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொன்னான் என்று சொல்லி படிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஒருவேளை தேவனை விட்டு சற்று தூரம் போன சூழலில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். அது நீங்கள் செய்த இறைவனுக்கு விரோதமாக, பரத்திற்கு விரோதமாக, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்த ஒரே ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்த ரகசியத்தை ஒருவேளை நீங்கள் விட்டு இருக்கலாம். உங்களுக்கு அறியாமல் நீங்கள் விட்டு இருக்கலாம். உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வழி விலகி போயிருக்கலாம். ஆனாலும் மனம் இறங்குகிற நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தர் அப்படிப்பட்ட கர்த்தர் தான். தன்னுடைய பிள்ளைகள் கூப்பிடும் போது அவர் செவி கொடுக்காமல் இருந்ததே இல்லை. வேதத்தின் எந்த பகுதியை புரட்டி பார்த்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சார்பாகவே நிற்கின்றார், அவர்களோடே சாய்ந்து நிற்கின்றார். உறவுகளை ஒருவேளை இழந்திருக்கின்றீர்களா? வேலைகளை இழந்திருக்கிறீர்களா? செல்வத்தை இழந்திருக்கிறீர்களா? எல்லாம் இழந்து தடுமாறி நிற்கின்ற அந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இறைவன் உங்களை கைவிடுகிற இறைவன் அல்ல. நம்முடைய ஆண்டவர் மகத்துவமுள்ள தேவன். எப்படி அந்த
சிம்சோனுக்கு அவருடைய வாழ்வு இறுதி காலத்தில் கூட அவன் வேண்டுகிறான் பாருங்கள், ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். ஓ காட், ஓ சாவரின் லார்ட், ரிமெம்பர் மீ. ஓ காட், ப்ளீஸ் ஸ்ட்ரெங்தன் மீ ஜஸ்ட் ஒன்ஸ் மோர். உங்களுடைய உடலிலே ஆரோக்கியமற்று பலன் இழந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவரை நோக்கி இந்த வசனத்தை சொல்லி நியாயாதிபதிகள் 16 வசனம் 28 சிம்சோன் கூப்பிட்டது போல நீங்களும் கூப்பிட்டு பாருங்கள். ஓ சாவரின் லார்ட், ரிமெம்பர் மீ. ஓ காட், ப்ளீஸ் ஸ்ட்ரெங்தன் மீ ஜஸ்ட் ஒன்ஸ் மோர். நிச்சயமாக தேவ பலன் உங்களை சூழ்ந்து கொள்ளும். நீங்கள் பலசாலியாக மீண்டும் மாறுவீர்கள். எந்த பலனை நீங்கள் இழந்தீர்களோ அந்த பலனை தர கர்த்தர் என்று உங்கள் மேல் சித்தம் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு நாளும் இழந்த உறவுகளை, இழந்த செல்வத்தை, இழந்த பலத்தை எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க வல்லவராக இருக்கிற தேவனிடத்தில் நாம் திரும்புவோம். இரவனே ஒரு விசை நினைத்தருள்வோம். நீங்களும் நினைத்தருள வேண்டும். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக நினைத்தருள்வார். நீங்கள் ஒரு விசை நினைத்தருளும் போது அவர் 1000 மடங்கு 1000 மடங்கு உங்களை நிச்சயமாக நினைத்தருள்வார். மீண்டும் அந்த இறை ஆற்றலை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்க வருகிறீர்களா என்னோடு? அன்பின் நல்ல தேவனே, ஆசீர்வாதமாக தந்திருக்கக்கூடிய இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. எத்தனை பேரோ ஆண்டவரே உம்மோடு பேசக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் இழந்திருக்கின்ற நேரங்களிலே உம்மோடு பேச முடியாத சூழ்நிலை, ஜெபிக்க முடியாத சூழ்நிலை என்று சொல்லி இருக்கும் போது இந்த வேத பகுதி மூலமாக எங்களை தேற்றினவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பலனை இழந்து, உறவுகளை இழந்து, செல்வத்தை இழந்து, பணிகளை இழந்து தட்டுமாறி நிற்கின்ற யாராவது என்னோடு ஜெபித்துக் கொண்டிருப்பார்களால் இந்த க்ஷணமே, இந்த விசையிலே, இந்த ஒரு விசை மாத்திரம் அவர்கள் உம்மை நினைக்கும் போது, இந்த ஒரு விசை மாத்திரம் நீர் அவர்களை நினைத்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் பலப்படுத்தும், மன்னிப்பை கொடுத்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர்கள் அவர்களை தேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக வைத்துக் கொண்டு வழிபட்டு வருகின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் மனம் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். சிம்சோனுக்கு பலன் கொடுத்தீரே, அவன் ஆண்டவரே தன்னுடைய 2 கைகளாலே 3000 பேருக்கு மேலாக பெரிய பலவான்களாய் இருந்த அந்த வீட்டை குலுக்கி ஆண்டவரே எல்லாரும் அதிலே மாண்டு போனார்களே, அப்படிப்பட்ட பலனை கர்த்தர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். மீண்டும் எழுந்து உமக்காக ராஜ்யத்தை கட்ட, உமக்காக பணி செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. சகல துதி கன மகிமை உமக்கே இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.